அப்புறம் பேசுறியா? சரி வணக்கம். வணக்கம் சரவணா, உட்காருங்க உட்காருங்க. என்ன அது? நீங்கள் நினச்சா செஞ்சு கொடுக்குங்களா தலைவரை? செஞ்சு கொடுங்க தலைவரை. எடுத்துகிட்டு போய இடத்த காலி பண்ணும் போது. சரவணா, நீ இதுக்காக நிற்க வேண்டாம், புறப்படியா? ஏன் விரட்டுறீங்க? என்ன சரவணா, என்ன ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட ஒரு மனு உண்டு, நமக்காக குடும்பமே உழைச்சிது, பண்ணி விடுங்க. யோ, அவன் என்ன ஆட்டான்னு தெரியுமா உனக்கு? என்ன உங்க 10 ஏக்கர் நிலத்தை எழுதி கேட்டுவிட்டான். ஏதோ கண்டிப்பாக சரவணை வந்தால் அவன் சொந்த வேலைக்கு வந்திருக்க முடியல, பொது வேலையாக தான் வந்திருப்பான். என்ன அப்படி என்ன கேட்டுவிட்டான்? டோல்கேட் வழியாக போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, டோல்கேட்டில் மேலே ஏறி போகிறதுக்கு மேம்பாலம் ஒன்று போட்டு கேட்குறேன். டோல்கேட்டில் மேம்பாலமா? இல்லை, அது பொது சேவை தான். டோல்கேட்டில் பணம் கட்டாமல் மேம்பாலத்தில் போய் இறங்கிடுவான்னு பார்க்குறாப்புல. என்ன சரவணை, அது இப்போ சேவை தானே? சேவையா? சரி, அவர் ஏதோ விளையாட்டுத்தனமாக கேட்டு விட்டாரு. இந்த வெங்காய தாமரை எங்கே பார்த்தாலும் கிடக்கு. இந்த வெங்காய தாமரை ஆற்றுலேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். ஆடு மாடு தண்ணி குடிக்க முடியல, ஒரே அழுது நாழுது, எங்கே பார்த்தாலும் அழுவி கொட்டுது, சிரமமாக இருக்குது. நம்மளும் குளிக்க முடியல, மேலெல்லாம் அரிக்குது. என்ன பண்ண போறீங்க அதுக்கு? அதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அது ஜப்பான்லேருந்து 200 கோடி ரூபாய்க்கு ஒரு போட்டு மாதிரி மிஷின் ஒன்று வருது. அது அண்டர் கிரவுண்ட்லேயே இறங்கி சுத்தம் பண்ணிவிடும். இதுக்கு ஜப்பான்காரன் 200 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கா? ஏங்க, ஊருக்காரன் 10 வயசு நம்ம ஊரில் உள்ள ஒரு 1000-500 சம்பாரிச்சானுங்கிறான். நான் சொல்கிறது கேளுங்க தலைவரை, கேட்குறதுக்கு காமெடியாக தான் இருக்கும், ஆனால் அதில் விஷயம் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு கிட்டாச்சு குறைஞ்சது 1500 ரூபா வருது 1 ஹவருக்கு. 1 டன்னு 2 டன்னு எவ்வளோ நேரம்? 1 ஹவர் அரிக்குது. 1 டன்னு இல்லை 2 டன்னு தான் அரிக்குது. அரிச்சு அதே கரையில் வைக்குது. அதனால எந்த பிரயோஜனம் உண்டா? இல்லை. இதே பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுங்க. டன்னு 500 ரூபாய்க்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிறப்பா. 1 டன் அரிச்சு கொடுத்தீங்கன்னா 500 ரூபா. அவன் இறங்கட்டும், வேலை இல்லாதவன் இறங்க போகிறான். 1 டன் அரிச்சு கொண்டாந்து அவன் இடம் போட்டு 500 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கொடுக்கட்டும். நீங்கள் வண்டியை வச்சு ஏற்றிட்டு போய் எங்கேயாவது பொது இடத்துல கொட்டுங்க. அது மக்கி உரமானோன்னா உரம் 2 ரூபா கிலோன்னு விற்றுட்டு போகலாம். டன்னுக்கு 500 ரூபா கொடுத்தா மக்கள், ஏழை மக்கள் பயன்பட்டு போட்டுமே. இறங்கி அரிக்கிறவன் அரிக்கிறான். தமிழ்நாடு பூரா சுத்தமாகிடும். நீங்கள் மிஷினை கொண்டாந்து வச்சு எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ண முடியாது. அதுக்குள்ளே மழை காலம் வந்துடும். நீங்கள் பொதுமக்களுக்கு டன்னு 500ன்னு அறிவிப்பு கொடுங்க, உங்களுக்கு நட்டம் வராது. கிட்டாச்சிக்கு 1 மணி நேரத்துக்கு 1500 கொடுக்குறீங்க, ஜேஜிபிக்கு 1 மணி நேரத்துக்கு 1300 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் அரிச்சு கரையில் தான் வைக்கிறோம். திரும்ப நீங்கள் லாரியில் ஏற்றோன்னா ஆளு சம்பளம் போக்குவரத்து எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா நமக்கு நட்டம் தான். இது அப்படி இல்லை. பொதுமக்கள் இறங்க போகிறோம், 1 டன் அரிச்சாதானே 500 ரூபா. காலைல இறங்கினா மத்தியானம் ஏந்திரம் 1 டன் 1.5 டன் தான் அரிக்க முடியும். அரிச்சு வச்சாக்க நீங்கள் வண்டியை வச்சு ஏற்றிட்டு போங்க. கவர்மெண்ட் மக்களுக்கும் பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் மிச்சமான மாதிரி இருக்கும், சுத்தமாகிடும். சொல்கிறேன் இல்லைங்க தலைவரை? சரிப்பா, நான் பேசுகிறேன், சட்டமன்றத்தில் பேசுகிறேன். அப்புறம் அவர் கொஞ்சம் தப்பாக கேட்டுட்டாப்புல. மேம்பாலம் கேட்டது தப்பு தான். நம்ம ஏன் இது டோல்கேட்டை தாண்டி போகிறதுக்கு ஒரு பைபாஸ் ரோடு மாரி போட்டுவிட கூடாது? ஏன்டா இவ்வளோ நேரம் நல்லா தானடா பேசிக்கிட்டு இருந்தேன்.